இந்த 2 வசனத்தை பாருங்கள். 10ஆம் வசனத்தை பாருங்கள். ரொம்ப முக்கியமான வசனம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவராய் இருக்கிறேன். எப்பெல்லாம் நமக்கு ஐயோ யாரையும் எதிர்த்து போட முடியாதே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம பலவீனமாக இருக்கமோ, எக்ஸாமினேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி நம்ம பயப்படுறோமோ, அப்போ தான் ஆண்டவர்கிட்ட போய் ஒட்டிக்கிறோம். ஆண்டவர் மகா வல்லமை உள்ளவர். அப்போ நம்ம சாதிக்கிற காரியங்களை பார்த்து மற்றவன் பயப்படுறான். எப்படா இது செஞ்சு முடித்தான்னு. எப்பொழுதெல்லாம் நான் பலவீனம் உள்ளவளாக இருக்கிறேனோ அப்பொழுது தேவனுடைய வல்லமையினாலே மிகப்பெரிய காரியத்தை செய்கிறேன். மற்றவர்களுடைய பார்வையிலே நான் பலமுள்ளவராக இருக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான அவர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து அவர் எழுதும்போது சொல்கிறார். அதேமாதிரி 19ஆம் வசனத்தை பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக கிறிஸ்துவோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்க பண்ணும்படி உங்களிடத்தில் பேசுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். நிறைய இன்னைக்கு ஊழியக்காரர்களுடைய பேச்சு எங்கிட்டு போய் நிற்குதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே மகா பரிசுத்தவான் மாதிரி பேசுறது, அடுத்தவங்களை போட்டு திட்டி சபிக்கிறது. நீ எல்லாம் எப்படி உருப்பிடுவ, நீ எல்லாம் ஒன்றத்துக்கு லாய் கிடையாது, நீ எல்லாம் தெண்டான், கிறிஸ்துவுக்குள் நீ கிறிஸ்துவுக்கு விரோதமாக போனேன்னா நாசமாக போயிடுவேன், அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு போட்டு சபித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டுறது. இதுதான் இன்றைய ஊழியக்காரர்கள் எல்லா பேருடைய விலையே இருக்குது. கண்டிக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்துவுக்குள் கண்டித்து உணர்த்தணும்னு ஒன்று இருக்குது. அதுக்காக சபித்து நாசமாக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி தான் பண்ணுறாங்க. அதான் நான் உங்களுக்கு முன்பாக நான் யோக்கியமானவென்று காணப்படும்படி பேசலை, தேவனுக்கு முன்பாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் பவுலுக்கு எதிராக நிறைய பேர் வந்தாங்க. பவுலை போட்டு வறுத்தெடுத்தானோ, நீ யோசிக்க உனக்கு தெரியாதா, எல்லாருக்கும் பேர் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற நீ அப்படின்னு. பவுல் ஆனால் தேவனுடைய ஊழியத்தை கண்ணும் கருத்துமாக செய்தார். கொஞ்சம் கூட விலகி போகாமல் செய்தார். அவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டார். மற்ற எல்லா அப்போஸ்தலரும் கூட அங்கங்கே விலகி போனாங்க. பவுல் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அன்றிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே நிலைப்பாட்டிலே நின்றார். அதான் அவருடைய வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய தியானம் பிரிட்லிங் த டாங். பிரிடில் அப்படின்னா என்னென்னா கட்டுவது, குதிரையை பிடிச்சி கட்டி வைக்கிறது. 2 பக்கமும் அப்படியே இந்த இதை போட்டு கண்ணுக்கு ஒன்று போடுவாங்களே மறைப்பு, அதுக்கு கடிவாளமும் அந்த இதுவும் சேர்ந்து அப்படியே கட்டி வைக்கிறது. நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி அந்த குதிரையை கட்டி வைக்கிறது தான் பிரிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிட்லிங் த டாங், நம்மை நாவை அடக்குவது, நாவை கட்டி ஆள்வது. ரொம்ப எடுத்தோடனே வாயில் வந்ததுன்னா டப்பு டப்புன்னு பேசிடக்கூடாது. பேசும்போது அதிக பேச்சினால் பாவம் இராமற் போகாது அப்படின்னு பைபிள் வசனம் இருக்குது. இன் செலக்டிங் த பிட் அண்ட் த ரட்டர், தி அப்போஸ்டல் ஜேம்ஸ் presented 2 items in his epistle that are small of themselves. யாக்கோபுடைய அதிகாரத்தை தான் இன்றைக்கி இவங்க தியானத்துக்கு எடுத்திருக்காங்க. அவர் அந்த கப்பலுடைய சுக்கானை எடுத்துக்குவார், அதை பற்றி உதாரணமாக சொல்லுவார். சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கப்பலுடைய பெரிய கப்பலாக இருக்கும், அந்த கப்பலை திருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இதாக இருக்கும், ஒரு சுக்கான்னு சொல்லுவாங்க. பின்பக்கத்தில் ஒரு தகடு மாதிரி இருக்கும். இதை சுற்றினா அந்த கப்பல் அப்படியே திரும்பும். அதான் சொல்கிறார், அவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் இந்த சின்ன சுக்கான் திருப்புது பார்த்தீங்களா அப்படின்னு அதை பற்றி அவர் எடுக்கிறார். த ரட்டர்னால் என்ன, கப்பலை தள்ளக்கூடிய அந்த ப்ரொப்பல்லர் மாதிரி இருக்கும்ல, பின்னாடி ஒரு ஃபேன் மாதிரி, அது பிட் and the rudder. The apostle James presented 2 items in his epistle that are small of themselves yet exercise great power just like the tongue. சிறியதாக தான் இருக்குது, ஆனால் மிகப்பெரிய சக்தியை வெளிப்படுத்துகின்றன. நம்முடைய நாக்கை போல. நம்ம நாக்கு பேசுகிறதுனால ஏதாவது ஒன்று தப்பாக பேசுனா என்ன ஆகும், கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு முதுகுலே மாங்குன்னு குத்துவான். என்னடா சொன்ன அப்படின்னு. நாக்கு இத்தினுண்டா வாய்க்குள்ளே இருந்துட்டு என்னத்தையா சொல்லிட்டு போயிடுது. அடி வாங்குறது யார்? அதேமாதிரி மண்டையை பிளந்துரும், அருவாளை எடுத்துகிட்டு வந்து என்ன சொன்னால் போன வாரம் அப்படின்ட்டு செய்கிறதெல்லாம் இது, வாங்கிறதெல்லாம் நம்ம மற்ற எல்லா பேரும் வாங்கணும். A small bit enables the rider to control great horse. அதே மாதிரி ஒரு அந்த மூக்கு இது போட்டிருக்கான்ல, குதிரையை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, ஒரு சின்ன கயிறு போட்டு மூக்கு குத்தி வச்சுருப்போம் தயாராக.
மாடாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். எதோ போட்டால் என்னென்ன கண்ட்ரோல் ஆகணும். அப்படியே டக்குன்னு கயிறை பிடிச்சி இழுத்தா குதிரை நிற்கும், விட்டால் போகும். இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் திரும்பும், இந்த பக்கம் இழுத்தா இந்த பக்கம் திரும்பும். ஒரு சின்ன கயிறு தான், அதை வச்சு அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுறான். மூக்கு குத்தி இருக்கு. ஸ்மால் பிட் எனேபிள்ஸ் த ரைடர் டு கண்ட்ரோல் கிரேட் ஹார்ஸ். எவ்வளோ பெரிய குதிரையாக இருந்தாலும். அண்ட் அ ஸ்மால் ரட்டர் எனேபிள்ஸ் த பைலட் டு ஸ்டேர் த ஹியூஜ் ஷிப். சின்னதாக தான் சுக்கான்னு இருக்குது, அதை வச்சு கப்பல், பெரிய கப்பல், ஒரு 500 இதை எடுத்துகிட்டு போகிறான். கண்டெய்னர்ஸ், 10-40 கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க. அது திருப்புறதுக்கு சின்ன சுக்கான்னார். த tongue is small member, the tongue is a small member of the body and yet it has a power to accomplish great things. அப்போ நம்முடைய உடல் உறுப்புகளிலே மிக சிறியது நம்முடைய நாக்கு, ஆனால் அது மிகப்பெரிய காரியங்களை சாதிக்கும். இந்த தென்னாலிராமன் கதையில் கேட்டுருவீங்களா? அவன் போய் ராஜாவுடைய தோட்டத்தில் அவன் பையன் போய் ரோஜா பூவெல்லாம் அழகழகாக இருக்கும், ஒரு 10 பூவை பிடிங்கிடுவான். தென்னாலிராமனை மாட்டி விடணும்னே ஒரு சுற்றி ஆளுங்க இருப்பாங்க. கையோட பூ வச்சுருக்கும்போது அப்படியே பிடிச்சிருவாங்க. அந்த காலத்தில் போட்டோ இல்லையில, காவலாளிகள் பிடிச்சிட்டு போயிடுவான். ராஜாட்ட கொண்டு நேராக நிறுத்துகிறேன், அப்போ தாண்டா உனக்கு தண்டனை. இவன் பின்னாடியே வருவான். வரும்போது என்ன சொல்லுவான், பையனை பார்த்து, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும், வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்னு சொல்லுவான். டக்குன்னு அவனுக்கு ஐடியா வந்துடும். அந்த பூவை அப்புறம் வாயில் போட்டு தின்னுப்புடுவான். அவன் பாட்டு உட்காந்துருப்பான். ராஜாட்ட கொண்டு போய், இவன் ராஜா விட்டு தோட்டத்தில் அந்த பூவை பிடிங்கிட்டா, நாங்கள் கையும் களமாக பிடிச்சிட்டோம். அப்படியா, எப்படி கையில் பூவோடு இருந்துச்சா? வாடா பூ எங்கடா? நான் பறிக்கவே இல்லை ராஜா, என்கிட்ட பூவும் கிடையாது, எங்கள் அப்பாவை மாட்டி விடணும்னே எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிவிடுவோம். அப்போ என்னாச்சு, அந்த நாவினால் இவன் பிழைத்தான். இல்லைன்னா என்ன இருப்பான், கழுத்து போயிருக்கான் அந்த நேரத்தில். ஆகவே மிகப்பெரிய காரியங்களை செய்து முடிப்பதற்கு த டங் ஹேஸ் அ வெரி கிரேட் பவர். அதனால் நீங்கள் பேசுகிறதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஆசிரியர்கிட்ட பேசும்போது, சக நண்பர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்கலாம். போத் த பிட் அண்ட் த ரட்டர் மஸ்ட் ஓவர் கம் கான்ட்ரரி ஃபோர்ஸஸ். ஆனால் ரெண்டுமே என்னன்னு கேட்டால், ஒரு கப்பல் போய்கிட்டே இருக்குது, கப்பல் அங்கேருந்து இப்படி திருப்பும்போது அது மேலே எவ்வளோ வலிமையான விசைகள் தாக்கும். தண்ணி பூரா அது மேலே அடிக்கும், அப்போ தான் அதை திருப்ப முடியும் இல்லையா? எல்லா விதமான ஃபோர்ஸும் அதில் தான் போய் நிற்கும். ஒரு குதிரையை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த இழுக்கிறதுல தான் அந்த ஃபோர்ஸ் ஃபுல்லாக நிற்கும். இந்த ரெண்டுமே முழுமையான இதை தாங்கி ஆகணும். கான்ட்ரரி ஃபோர்ஸ், எதிர்மறையான சக்திகளை தாங்கி ஆகணும். த பிட் மஸ்ட் ஓவர் கம் த வைல்டு நேச்சர் ஆஃப் த ஹார்ஸ். அப்போ அந்த மூக்கில் குத்தி அந்த கயிறு போட்டுக்கால, மூக்கணாங்கயிறு, அதை பிடிச்சி இழுத்தானா நம்ம குதிரை அப்படிங்கும். அதை பிடிச்சி இழுத்து தான் ஆகணும். குதிரைக்கு எப்போ வலிக்குதோ அப்போ தான் நிற்கும். அது வரைக்கும் அந்த கயிறை பிடிச்சி ஒரு சில நேரம் அப்படி பிடிச்சி இழுத்து அத்துட்டு போயிடும் சில குதிரைலாம். அதையெல்லாம் அந்த கயிறு தாங்கி ஆகணும். அண்ட் த ரட்டர் மஸ்ட் ஃபைட் த விண்ட்ஸ் அண்ட் த கரண்ட் தட் வுட் டிரைவ் த ஷிப் ஆஃப் இட்ஸ் கோர்ஸ். இப்போ தண்ணியில் போய்கிட்டு இருக்கும்போது, எவ்வளோ கடலில் போகும்போது பார்த்துருக்கீங்களா வீடியோஸ்லாம், கப்பல் அப்படியே கப்பலே முழுகிற அளவுக்கு பெரிய பெரிய அலைகள் வருது. கீழே இருக்கிற நீர் சுழற்சி அப்போ எவ்வளோ வேகத்தில் இருக்கும், அவ்வளோத்தையும் தாங்கிட்டு போகுது. The human tongue also must overcome contrary forces. மனித உடைய நாக்கும் அவ்வளோ பெரிய எதிர்மறையான சக்திகளை தாங்கியாகணும். We have an old nature that wants to control us and make us sin. நமக்கு நம்முடைய அப்பாவுடைய குணம் இருக்கும், எனக்கு என்னுடைய அப்பாவுடைய குணம் இருக்கும். அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? 2 கொரிந்தியர் இன்றைக்கி நம்ம படித்தோம்ல, அது கடைசி வசனம் என்ன போட்டிருக்கு பாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், முன்னே நாம் அசுத்தங்களினாலும் காம விகாரங்களினாலும் விக்கிரகாராதனைகளினாலும் நிறைந்திருந்தோம். அதோட குணாதிசயம் நமக்குள்ளே இருக்கும். என் நேச்சர், மனித நேச்சர் சின்ன. அப்போ நம்ம எப்பொழுது மறுபடியும் பிறக்கிறோமோ அப்பொழுது தேவனுடைய வித்து நமக்குள் இருக்கும். நாம் நம்முடைய தேவனை போல் இருப்போம். உங்களுடைய பரமபிதா பூரண சற்குணராக இருப்பது போல. அதுக்காக ஆண்டவர் சொல்கிறார், எவன் ஒருத்தன் அவனுடைய கனியினாலே அவனை அறிவீர்கள். அவன் தேவனுடையவனாக இருந்தால்
பிதாவினாலே மறுபடியும் பிறந்தவனாயிருந்தால் பிதாவினுடைய குணாதிசயங்கள் ஆவியின் கனியை உடையவனாயிருப்பான் இல்லையா? There are circumstances around us that would make us say things we ought not to say. அப்போ சில சூழ்நிலைகள் வந்து விடுகிறது. அந்த சூழ்நிலைகளை நாம் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி போடுறோம். நம்ம நெருக்கடியில் போய் மாட்டிடுறோம். எப்படி இருந்தாலும் நான் என் வாயை பிடுங்கிறதுக்குன்னே பேசுகிறல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. வேணும்னே அதை இதை கோர்த்து விட்டு இவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நம்மளை கோர்த்து விடுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவே எத்தனை நேரம் நோண்டினாங்க. ஆமாம், இங்கே வாங்க, என்னமோ சொல்கிறீங்களே, எங்களுக்கு 5 பேர் இருந்தாங்க, அதை ஒரே பிள்ளைய கல்யாணம் பண்ணாங்க இப்படின்னு கேள்வி கேட்குறான். சரி, அது கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறதா வேண்டாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படியே கேள்வி கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது கொண்டு போய் கோத்து விடணும்னே கேட்டாங்க. அதான் இயேசு சொன்னார், பச்சை மரத்திற்கே இவைகளை செய்தால் பட்டை மரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது மாதிரி இயேசுவே கொண்டு போய் கோத்து விட்டாங்கன்னா நம்மளை நிச்சயம் கொண்டு போய் கோத்து விடுவாங்க. Sin on the inside and pressure on the outside are seeking to get control of the tongue. இப்போ வெளிப்புறம் உள்ளே இருக்கிற நம்ம மனதில் இருக்கிற பாவ சிந்தனைகளும் வெளியே இருக்கிற நெருக்கடிகளும் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றன. நாம் எப்படியாவது தேவனுக்கு விரோதமாக பேசி தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நம்மளை கட்டுப்படுத்துகின்றன. This means that both the bit and the rudder must be under control of the strong hand. அப்போ என்ன அர்த்தம்? நெருக்கடி வருது, நம்ம தவறாக பேசி விடுவதற்கு, கோபப்படுவதற்கு, எரிச்சலுடையவளை ஆகுவதற்கு நெருக்கடிகள் உண்டு, உள்ளேயும் உண்டு, வெளியேயும் உண்டு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கொரிந்தியரில் என்ன போட்டிருக்கு? நான் பலவீனமாக இருக்கும்போது அதிக பலமுள்ளவனாக இருக்கிறேன். எப்படி? ஆண்டவர் இடத்துல கொண்டு போய் கொடுத்தோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இதை ஒன்று மட்டும் உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா யூ ஆர் இன் ஃபுல் கண்ட்ரோல். நம்ம அதை சிந்திக்காமல் நம்மளாக முயற்சி எடுக்கும்போது பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இதை மட்டும் கேளு. இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது அதை கேளுங்க. This means that both the bit and the rudder must be under the control of a strong hand. The expert horseman keep the mighty power of his steed under control, and the experienced pilot courageously steers the ship through the storm. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? குதிரையில் அப்படியே பயங்கரமாக அந்த இப்படி திருப்புறாரு, அப்படியே தாவ சொல்கிறார். எல்லா விதமான வித்தைகளையும் அந்த குதிரை பண்ணுது. அந்த கையில் இருக்கிற அந்த மூக்கணாங்கயிறு தான், அதை வச்சுட்டு என்னென்னமோ சொல்கிறதெல்லாம் இப்படி அப்படியே படுத்து போகும் குதிரை. இந்த பக்கம் படுத்துட்டு போகும். இப்போ பைக் ஓட்டுற மாதிரி குதிரை ஓட்டுவான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் அடிக்கிறான், படுத்து ஓடுறான் தரையில். இந்த பக்கம் டேர்ன் ஆகுது, மேலே தாவுது, எல்லாமே பண்ணுது. இப்போ 2 வீலர் வச்சு என்னென்ன வித்தையெல்லாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி முன்ன குதிரையை வச்சு அப்படி காட்டினான். எல்லாத்துக்கும் எது? அவன் கையில் இருக்கிற அந்த மூக்கணாங்கயிறு தான். அதே மாதிரி பெரிய பெரிய கப்பல் போகுது, அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி போகிறதுக்கு அந்த சுக்கான், அந்த ரட்டரை தான் அந்த எஃபிஷியண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் அதை யூஸ் பண்ணுறாரு இல்லையா? when Jesus Christ controls the tongue, then we need not fear saying the wrong things. அப்போ இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை கட்டுப்படுத்துகிறார் என்றால், பிதாவின் ஆவி உங்களிடத்தில் இருந்தால், என்னாலே இன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்ன தேவன் நம்மளோடு கூட இருந்தார். அவர் எவ்வளவு டேலண்டட் பர்சன், பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர். நம்ம ஏற்கனவே அன்றைக்கி சொன்னோம்ல, ஒரு கம்பெனியை நல்லா நடத்தணும்னா பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு டேலண்டட் பர்சனை ஜிஎம்மாக போடுவாங்க, சிஇஓவாக போடுவாங்க. இப்போ ரிலையன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 100 கம்பெனி இருக்கும், எல்லாத்துக்கும் சிஇஓவாக ரிலையன்ஸ் இருக்க மாட்டார். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். அவன் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருப்பான், நல்ல டேலண்டட் பர்சனாக இருப்பான். அந்த கம்பெனியை தனியாக நடத்திட்டு போய் ஃபுல் ப்ராஃபிட் கொண்டு வருவான். அது மாதிரி தான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் அப்பாயின்ட் பண்ணிடுங்க. அவர் இஷ்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேணால் செய்யட்டும். டெய்லி வந்து ஏன் அதை செஞ்சேன்னு அந்த ஓனர் கேட்க மாட்டான். உனக்கு ஐ கிவ் யூ ஃபுல் ரைட்ஸ், இந்த கம்பெனியை நீ என்னென்ன நடத்தணுமோ நடத்திக்க. மார்க்கெட்டிங், சேல்ஸு, ஹெச்ஆரு, அதே மாதிரி ஆடிட்டிங்கு,
எல்லாத்தையும் நீனே பார்த்துக்க. நமக்கு தேவை இந்த வருஷத்தோட டார்கெட்டு 20% ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவான். அவன் பாட்டு வேலையை செஞ்சு 40% கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்து விடுங்கள். ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவிடம் கொடுத்தவர்கள் எப்படி இருந்தார்கள்னு யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. சரியே அவர் போடுவான், அவருக்கு ஏற்கனவே என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு 4 பேர்கிட்ட கேளுங்க. என்ன அப்படி கேட்டுவிட்டா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஏற்கனவே இந்த இவரெல்லாம் கொண்டு போய் பெரிய பெரிய கம்பெனியில் போடும்போது ரிசர்வ் பேங்க் கவர்னருக்கு வந்து ரிலையன்ஸில் போஸ்ட் கொடுப்பாங்க ரிட்டையர்ட் ஆன பிறகு. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டேன்னா அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அதிசயமாக மாற்றியிருக்கிறார். இரத்த சாட்சிகள், மிஷினரியுடைய சாட்சிகள், ஊழியர்களுடைய சாட்சியெல்லாம் கேளுங்க. அவரை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பாயின் பண்ணிடுங்க. அவர் உங்களுடைய நாவை கட்டுப்படுத்தட்டும். ஒரு சிக்கலான உள் மனசுக்குள்ளே இருக்கிற நம்முடைய பாவம், வெளியே இருக்கக்கூடிய நெருக்கடி, ரெண்டையும் தாண்டி நம்முடைய நாக்கையை கட்டுப்படுத்தி சரியான வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டும். எப்படி போக முடியும்? அதுக்கு இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரமே முடியும். When Jesus Christ controls the tongue, then we need not fear saying the wrong things. தவறாக சொல்லிவிடுவோமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. or even saying the right things in a wrong way. சரியான காரியத்தை கூட நீ தவறாக சொல்ல. சில நேரம் இப்போ இந்த LEFன்னு ஒரு சர்ச் இருக்குது, அது பூரா தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய்கிட்டு இருக்கியா, நீ நாசமாக போக போகிற பாரு, உன் வாழ்க்கை அழிய போகுது, குடும்பத்தோட ஒன்றுமெல்லாம் போக போகிறீங்க, இப்படியா சொல்கிறது? ஏசு தான் சொன்னார. முட்டாப்பழுவலாக இருப்பான். எல்லாம் ஒருத்த மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற 100 பேரும் அப்படியே சொல்லுவான். ஏன்னா அவன்கிட்ட கேட்டுருந்தான் இவன் சொல்லுவான். இவன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? விபசாரத்திலே கையும் களவும் பிடித்து விட்டால் ஒரு பொம்பளையை கூட ஏசு வந்துட்டு, அப்படியா விபசாரமாக செஞ்ச அவனுங்களாம் சொல்ல அடிக்காமல் நான் தட்டி விட்டு எனக்கு காப்பாற்றிட்டேன், ஆனால் நீ உன் பாவத்தை அழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நாசமாக போய் குடிக்கெட்டு போகிறேன், அப்படியே சொன்னார். ஏம்மா போடா போ, இனிமேல் பாவம் செய்யாதப்பா. எவ்வளோ அன்புள்ளவராக இருந்தார். சரியான காரியத்தையும் தவறாக சொல்வது உண்டு. ஆலயங்களிலே மூப்பர்கள் இருப்பாங்க, சில பேர் அப்படியே மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். இவன் ஒருத்தன் மட்டும்தான் பரிசுத்தமான மாதிரியும் சர்ச்சில் இருக்க அத்தனை பேரும் கேடு கட்டவன் மாதிரி இவன் மைண்டில் வச்சுருப்பான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்த அவன் அனுமதிக்கவில்லை. அதனால் அவங்கள பார்த்து நம்ம பரிதாபம் தான் படணும். ஆடப்பா இந்த விஷயம் தெரியாமல் போச்சா அப்படின்னு பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கணும். அவர்களை நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. அப்போ இயேசு கிறிஸ்து கட்டுப்படுத்தினால் நீங்கள் சரியாக தவறான காரியத்தையும் சொல்ல மாட்டீங்க, சரியான காரியத்தை தவறான விதத்திலும் சொல்லிவிட மாட்டீர்கள். இன்றைக்கு நான் படிக்க வேண்டியது சங்கீதம் 141:3-4. Set a watch, O Lord, before my mouth. Keep the door of my lips. Incline not my heart to any evil thing. ஆண்டவரே என் நாவிற்கு காவல் பாரு, என் வாய்க்கு காவல் வை, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள். அக்கிரமம் செய்கிற மனுஷருடைய ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க வேண்டாத வேலையெல்லாம் செய்யாமல் நீ காப்பாற்றுமியான்னு சொல்கிற ஜெபம்ன்றது தான் அம்மா நீட்டமாக போட்டிருக்கு. அதுக்கு தேவையில்லாத வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் என்னுடைய சிந்தனை. சரியா?